விஎல்இஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஜிபே லைட் மூலமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டில் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு வேலெட் ஒன்றுன்றது பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் வேலெட்டு, வேலெட் டூன்றது ஏஇபிஎஸ் ப்ளஸ் வந்துட்டு எம்ஏடி வித்ட்ராவலோட வேலெட்டு. இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேலெட் டூவில் இருக்கிறது நம்ம டேரெக்டாக நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். வேலெட் ஒன்றில் இருக்கிறது ஒன்லி மணி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போது நான் வந்துட்டு ஒரு கஸ்டமருக்கு ஒரு 1000 ரூபா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது என்னோடய வேலெட்டில் மினிமம் பேலன்ஸு 107 ரூபா இருக்குது, வேலெட் டூவில் 1172 ரூபா இருக்குது. அதாவது நான் ஒரு 1000 ரூபா பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு வேலெட் டூலேருந்து வேலெட் ஒன்றுக்கு ஃபஸ்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு நமக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள், வேலெட் கேஷ் விட்டு கீழே வேலெட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அமௌண்ட்டு போட்டுக்கணும். அதாவது 1000 ரூபா பண்ணணும் அப்படின்னா 1000 ரூபா மட்டும் பண்ணாதீங்க, அதுக்கு உண்டான சார்ஜஸும் சேர்த்து வேலெட் டூவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ என்கிட்ட 107 ரூபா தான் இருக்குது, நான் 1000 ரூபா பண்ணணும். 1000 ரூபாய்க்கு நம்ம சிஎஸ்சியில் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, அதனால் 1012 போட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு மல்டிப்புளாக நீங்கள் வந்துட்டு 2000 2024 அந்த மாதிரி வந்துட்டு அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சக்ஸஸ் ஆகிடுச்சு. அடுத்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதில் மேலே பாருங்கள், சர்வீசஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர். இதில் கஸ்டமரோட மொபைல் நம்பர் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு ஓடிபி வரும். ஓடிபி போட்டு அவங்களோட நேம் கொடுத்து ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் மொபைல் நம்பர் போடுறேன். டைரெக்டாக உள்ளே போயிடும். இதில் உள்ளே வந்ததும் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்க அக்கௌண்ட் எல்லாமே வந்துட்டு எனக்கு ஷோ ஆகும். நான் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அகைன் மறுபடியும் ஆட் பண்ணி காட்டுறேன். கொடுத்ததும் இப்போது நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்க அக்கௌண்ட் வந்துட்டு லிஸ்ட் அவுட் ஆகுது. இதில் நான் இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு ஆட் பண்ணணும். அதாவது கஸ்டமரோட அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பெனிஃபிஷரி கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரு கொடுத்துட்டு பேங்க் நேம் ஒரு 2-3 லெட்டர் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு பேங்க் எல்லாம் வந்துட்டு லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சூஸ் பண்ணதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வரும். டிஃபால்ட்டாக ஒரு கோடு வரும், அதை ரிமூவ் பண்ணிட்டு கஸ்டமரோட ஐஎஃப்எஸ்சி கோடு என்னவோ அதை கேட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு பெனிஃபிஷியரி நேம் இதில் வந்துட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட நேம் கேட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் நேம் கூட போடலாம். இப்போ நான் வந்துட்டு ஏதோ ஒன்று பாருங்கள், ரேண்டமாக ஒரு லெட்டர் வந்து டைப் பண்ணிட்டேன். கஸ்டமரோட மொபைல் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைனா தேவையில்லை. இப்போது வெரிஃபை பெனிஃபிஷரி கொடுக்குறேன். வெரிஃபை பெனிஃபிஷரி கொடுத்தேன் அப்படின்னா கஸ்டமரோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ரூபா வந்துட்டு கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆனதும் உங்களோட அந்த கஸ்டமரோட பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் கொடுத்துருவாங்களோ அது இங்கே ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்துட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்கிற நேம் இதுதான், அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க்கு. கன்ஃபார்ம் ஆடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதும் ஓகே கொடுத்துட்டு இங்கே அமௌண்ட்டு கொடுத்துட்டு எவ்வளோ, இப்போ நான் வந்துட்டு 1000 ரூபா பண்ண 1000 ரூபா கொடுத்துட்டு ஐஎம்பிஎஸ்ஸாக நெஃப்டான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு பே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பே ஆயிரும். அது கீழே பாருங்கள் அவைலபிள் லிமிட் வந்துட்டு ஷோ ஆகும். இதில் இருக்கிற லிமிட் படி தான் நீங்கள் வந்துட்டு பர் மந்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதாவது இது எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே ஃபஸ்ட் டைமு ரிஜிஸ்டர் பண்ணுற ஒவ்வொரு மொபைல் நம்பருக்கும் இப்போ வந்துட்டு இந்த மொபைல் நம்பருக்கு நான் வந்துட்டு அக்கௌண்ட் வந்துட்டு எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் நான் ஆட் பண்ணி நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மொபைல் நம்பருக்கு பர் மந்த்துக்கு 25,000 தான் வந்துட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் நம்மளால் பண்ண முடியும். அதனால் வந்துட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டு நம்பர் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த கஸ்டமர் அதே கஸ்டமர் வராங்கன்னு சொன்னால் ஓடிபிலாம் தேவைப்படாது. ஜஸ்ட் வந்துட்டு அவங்க மொபைல் நம்பர் போட்டிங்கனாவே அவங்க ஆட் பண்ணி வச்சுருக்க அக்கௌண்ட் எல்லாம் ஷோ ஆகும். இப்போது நான் ஒரு 1000 ரூபா பண்ணுறேன் அப்படின்னா ஐஎம்பிஎஸ் கொடுத்துட்டு பே கொடுக்குறேன். பே கொடுத்தது இங்கே பாருங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இங்கேயும் ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நேமு, பேங்க்கு, அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு. கீழே பாருங்கள் 1000 ரூபா அனுப்புகிறோம். மெத்தட் வந்துட்டு ஐஎம்பிஎஸ். சார்ஜஸ் பாருங்கள் 12 ரூபா. எடிட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அவ்வளோதான், சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்துட்டு ரெசிப்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கஸ்டமருக்கு பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாம். பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள் இந்த மாதிரி வரும். இதை வந்துட்டு கஸ்டமருக்கு ரெசிப்டாக நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் கொடுத்துடலாம். மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து இப்படி தான் பண்ணணும். அவ்வளோதான், ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சு. பாருங்கள்
இப்போது ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லெஃப்ட்டில் வாங்க. நம்ம எப்போ நம்ம செக் பண்ணுற மாதிரி ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் டிஎம்டி, அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்றைக்கி டேட்டு கொடுத்துட்டு ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பண்ண மணி ட்ரான்ஸ்ஃபர் யார் யாருக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துடும் பாருங்கள். ஒரு 1000 ரூபாய் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், இப்போ ஒரு 1000 ரூபாய் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம இப்படி தான் வந்துட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு வேலெட்டில் அமௌண்ட் இல்லை, ஆனால் வந்துட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இப்போதைக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அதாவது வேலெட் 2ல் வந்துட்டு அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதை வந்துட்டு வேலெட் 1 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். வேலெட் 2ல் இல்லை அப்படின்னு சொன்னால் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க.